ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம இப்போ கிராணி கேமுக்குள்ளே போவோம். கிராணி கேம் எக்ஸ்ட்ரீம் மோடு விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் போன தடவை விளாண்ட கொண்டுட்டாங்க. இப்போ எப்படியாவது தப்பிக்கணும். 3 பேரும் வச்சு சமாளிக்க முடியல. சிலிண்டரை அவன் மட்டும் எடுத்துகிட்டு கிராண்ட்பா வச்சு விளாடுவோம். வாங்க டே 1க்குள்ளே போகிறோம். பயப்படாமல் வாங்க. உள்ளே போய் எப்படியாவது தப்பிக்கணும். சாவியை எடுத்து கேட்டை திறந்த உடனே வந்துடுவாங்க பிள்ளைக்கு. கிராணி கிளவி வந்துடாதடி, என்ன கொள்ளுற. எப்படி தப்பிக்கிறதுனே தெரில. எப்படி போனாலும் சாவடிச்சிடாளுங்க. ஹார்ட்லேயே நமக்கு விளையாட தெரியாது. நம்மளை போய் எக்ஸ்ட்ரீம் மோடில் விளாண்டு பார்க்குறோம். பயப்படாதீங்க, வாங்க போய் விளாண்டு பார்ப்போம். எப்படி விளாட்றதுன்னு தெரியலையே. வாங்க நேராக தப்பிச்சு ஓடிடுவோம். அண்டர் கிரவுண்டில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, பயங்கரமான குகையாக இருக்குது கைஸ். இது நமக்கு அலாரம் அடிக்கும். நம்ம நைஸாக மேலே ஏறி ஓடிடுவோம். அங்கே நொழிஞ்சிக்கிட்டு செவுத்தில் நொழிஞ்சிக்கிட்டு கிளம்பி போனோம். டக்குன்னு ஓடுற வண்டி தான். ஐயோ பயமாக இருக்குது கைஸ். அவங்க எவ்வளோ வேகத்தில் வருவாங்கன்னு பாருங்களேன். கிராணி கிளவி வேகமாக வருவா, சரியான வேகமாக வருவா. என்ன பண்ணுற எவ்வளோ வேகம் ஓடுறாங்க பார்த்தீங்களா. வாங்க தப்பிச்சு ஓடிடுவோம். வயசான காலத்தில் கிழமை என்ன ஃபாஸ்ட்டு போயிட்டுருக்கான். ஐயோ யாரையோ கொண்டு வேற புதைச்சி வச்சுருக்கான். ஒரு ஓடு தான் கிடக்கு. எஸ் ஆகிடும். நமக்கு இப்போதைக்கு இதில் தான் நமக்கு வெப்பனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வெப்பனுக்கு எடுத்துகிட்டு நம்ம எப்படியாவது போய் வெப்பன் எடுத்தோன்னு வச்சிங்களேன், அதாவது உண்டிக்குள்ளே எடுத்தோன்னா நம்ம அடித்து தப்பிக்கலாம். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸ்ட்ரீம் மோடில் அடித்த உடனே சீக்கிரம் வந்துடுவாங்க. அதுவும் வேகமாக வருவாங்க. டக்குன்னு சுட்டுருவான். கிளம்ப எவ்வளோ எட்டாக இருந்தாலும் சுட்டுருவான். வாங்க போய் பார்ப்போம். கதவை சாத்திப்போமா வேணாமா. சாத்தினா மட்டும் வராமையாக இருக்க போகிறாங்க. சரி வாங்க கைஸ் போவோம். இதில் உண்டிக்குள்ளே இருக்கும் எடுத்துக்கிட்டு. கல் வேறு இல்லையே, மாடிக்கு ஓடிடுவோம். மாடிக்கு ஓடிட்டு மாடி வெளியே இறங்கி வருவோம். ஏன்டா வந்துடுவாங்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. ஹலோ வாங்க நம்ம மேலே எப்படியாவது போயிடுவோம். மேலே போய் சைடு வழியாக அடிச்சு இந்த கதை வேறு அடைச்சிருக்க. இதோ திறக்க காட்டியும் அடிச்சு விடுவோம். நம்மளுக்கு சீக்கிரம் தோடா டே வேமாத்தோட வந்துடுவான்டாடே. கிழமை வேறு என்ன ஸ்பீடு வரேன். புல்லட் ட்ரெயின் வேகத்தில் வந்துட்டு இருக்காண்டா. அடப்பாவி, இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. போயிட்டே இருக்குமே வேணல் வேகத்தில் போயிட்டுருக்கோம். பாவிகளா மோதி விடாதீங்கடா. மோதிக்கிடி கொண்டுறாதீங்கடாடே. காக்கா என்ன வச்சுருக்கு? ஒயர் வச்சுருக்கு. சரி ஓகே, நம்ம கேட்டு எஸ்கேப் பண்ணலாம். எங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறது? நம்மளே கொண்டுருவாங்க அவளுக்கு. எங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறது? பொறுமையாக இறங்குவோம். எங்கேருந்து வராங்கன்னே தெரில கைஸ். சல்லுன்னு வந்துடுறான். எங்கேருந்து தாண்டா வராடி? மொட்டை தலையா நான் வேகம் வரேன். நமக்கே காலெல்லாம் வலிக்குது. செத்தவனுக்கு காலெல்லாம் வலிக்காதா? இடப்பாவிகளா, காரை வேறு இப்படி கொளுத்து விட்டு வச்சுருக்காங்களே. நம்ம மாட்டிக்கிட்டால் நம்மளை கார் உள்ளே போட்டு கொளுத்து விட்டுவாங்க இவளுக்கு. கல்லை வேறு காணும். அப்பா ஒன்று கிடக்கு. ஒரு கல்லை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சுண்ணாம்பு கூட அடிக்க முடியாத அடிச்சு விடுவாங்களே. ஏமா போவோம். 2 கல் 3 கல் இருந்தாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை. ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் மோடு. ஒரு அடி அடித்தாலே அடுத்த செகண்டு ரொம்ப நேரம் மயக்கத்தில் நிற்க மாட்டாங்க. டக்குன்னு மயக்கம் தெளிஞ்சிரும். மொட்டை மண்டையில் அடித்தா கூட ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் கிடையாது, 30 செகண்டு தான். 30 செகண்டில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே எங்கே நம்ம என்னத்தை தேடுறது? ஒன்றும் தேடி கண்டுபோட பிடிக்க முடியாது. ஆஹா நிற்கிறான்ப்பா. அங்கேருந்து சுட முடியாது அவன். ஆனால் அங்கேருந்து அவன் சுட்டுருவான், நம்ம சுட முடியாது. சுட்டு பார்ப்போம். மொட்டை மண்டையில் குறி வைக்க முடியல. ஐயோ எஸ்கேப் ஆகிட்டான்யா. தப்பு வச்சுட்டான்டா. இந்த கல் எடுத்து அடிக்கலாமா? எங்கேருந்து அடிக்கிறது? நம்மளை கொல்ல போனால் உறுதி. எவ்வளோ தூரத்தில் வேணாலும் சுட்டுருவான். கிழவன் போயிட்டு தான். கிளவியை காணுமே. கிழவன் நம்பி போகலாமா? பின்னாடி போய் அடிக்கலான்னு பார்த்தா கிளவி அடிச்சிருவாளா? கிளவி வந்துருப்பாடா. உஷாரா பாடுறாடே. கிளவி வந்துருப்பா, நம்ப முடியாதா? திரும்பிட போகிறான்டா. ஐயோ கொஞ்சம் செகண்ட் தான் பண்ணலாம். டக்குனு துப்பாக்கியை பிடிச்சி சூடு இல்லாட்டி அடிச்சுடுவான். சக்குன்னு சூடுறாடே. போட்டானடே. அடப்பாய், துப்பாக்கியை பிடிங்கி சாவடிச்சிட்டானே. எப்பட்றா தப்பிக்கிறது? துப்பாக்கியை பிடிஞ்சும் கொண்டுட்டாங்கடா. இதுக்கு தாண்டா சொல்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. மொட்டை மண்டையிலே டக்குன்னு அடிக்கும். ஒரு கல்லை வச்சு நம்ப முடியாது. 2-3 கல் இருந்தால் தான் அவனை அடிச்சுருந்துருக்கலாம். துப்பாக்கியை கையில் பிடிங்கி கொண்டுட்டாங்க. மறுபடியும் முதல்லேருந்து போகணும் போல. சரி வாங்க போவோம். என்ன பண்ணுறது? நம்ம தானே போகணும். மறுபடியுமா? திரும்பவா? சரி வாங்க போவோம். யாரையுமே காணும். மறுபடியும் அலாரம் அடிச்சுட்டு ஓடிடுவோமா? அடப்பாவிகளா. உண்டிகோல் எங்கே இருக்கும்? மேலே தான் கிடக்கும். நம்மளை அடித்து கொண்டான்னு அந்த இடத்துல தான் இருக்கும். இங்கே போய் நிற்போம். போனோன்னா உண்டிகோல் எடுத்து கல் எடுத்து அவங்கள அடிக்க முடியுமோன்னு தெரியல. உண்டிகோல் எடுத்து நம்மளே அடிச்சுக்கிட்டு மண்டையை போட்டுற வேண்டியது நம்மளுக்கு. என்ன வேகம் போகிறாங்க? ஐயோ வாமா மின்னல். அடப்பாவி, என்னடா இந்த வேகம் போயிட்டுருக்கீங்க? கையில் புல்லட்டில் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்களே நடந்தே. நம்ம தப்பிக்கிண்டா இவ்வளோ வேகம் போனாலும் விலைக்கு வருது உங்களுக்கு. வாங்க உண்டிகோலை எடுப்போம். உண்டிகோலை எடுத்து என்ன பண்ணுறது? கல் கிடைக்க மாட்டேருக்கு. எக்ஸ்ட்ரீம் மோட்டில் தேடுன்னு தேட வேண்டியது இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது ஒரு கல் இருக்கா பாருங்கள். கல்லை எங்கானும் ஒன்று எங்கானும். ஆஹா உண்டிகோலை கிடச்சிட்டு. கல் ஒன்று கிடச்சிருக்கு.
ஒரு கல்லாம் வச்சு அவங்கள அடிக்க முடியாது. அவங்க நம்மளை கொண்டுருவாங்க. 2-3 கல் வேணும். 3 கல்லுக்கு மேலே எடுக்க முடியாது. 10 கல் இருந்தால் தான் அவங்கள அடிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேகம் வராங்கய்யா, சரியான ஸ்பீடில் வராங்கய்யா. கிளவியும் ஸ்பீடாக வரா, கிளவனும் ஸ்பீடாக வரா. எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்ம ஒரே ஒரு ஆளை வச்சு விளாட்லான்னு பார்த்தா விளாட முடியாது. நம்மளுக்கு 2 பேரையும் தான் வச்சு விளாண்டானுன்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் போவோம். என்ன பண்ணி தொலைகிறது, இவங்கள வச்சுட்டு மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வேகம் வராங்க, எங்கே போகிறாங்கன்ட்டு தெரியல. வாங்க பார்ப்போம். டேய் என்னடா இருக்குது, சாவி இருக்கா? சாவியை வச்சு என்னடா பண்ணுறது? ஏதாவது ஒரு இடத்துல கன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சொல்லலாம். அவன் கையிலேயே கன்று இருக்குது, அதை போய் பிடுங்கிறதுக்குள்ளே வந்துடுறாங்களே. சரி வாங்க பார்ப்போம். இப்படி இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாரா எங்கடா இருக்கீங்க? யாரா நீ எங்கடா இருக்கீங்க? என்ன வேகத்தில் வராங்க, சல்லுன்னு வந்து சறுக்குன்னு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு இல்லையே. பார்ப்போம். கிளவிக்கு மேலே போகிறாளே, நம்பி போகலாமா உள்ள? கிளவி மேலே போகிறான்னு நம்பி உள்ளே போனால் கிழவன் டப்புன்னு வந்து அடிச்சு போவாயா. கிழவனை காணும், கிழவன் கீழே போகிறானோ? ஆஹா கீழே போகிறான், நிற்கிறான். சுட்டுவோமா? இங்கே இது குறி பார்த்து அடித்தாலே சுட மாட்டேங்குது. அவன் அங்கேருந்து பட்டுன்னு சுட்டுறான், பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு தள்ளி விட்டுறான். எப்படி தான் சுடுறதுன்னு தெரியல கைஸ். வருவாங்க கீழேருந்து, யாராவது மேலேருந்து கிளவி வந்தாலும் சரி, கீழேருந்து கிழவன் வந்தாலும் சரி போட்டுருவோம். நீ ஏய் கிளவி வாடி சீக்கிரம். கிளவி வருவாளா? கிளவி தான் ஏன் சரசரசன்னு ஓடுவா. அடப்பாவி கிளவி என்ன வேகம் ஓடுறாயா. வயசான காலத்தில் இந்த ஓட்டம் ஓடுறாளே கிளவி. கிளவனும் சல்லுன்னு அப்படி வீர நட போட்டு வந்துக்கிட்டு இருப்பான் சரசரண்டு. நம்ம தான் போகிறதுக்குள்ளே இலக்கிது. அடப்பாவிகளா என்ன வேகம் வரீங்க. யாராவது ஒரு ஆள் வாங்கடா, 2 பேரும் ஒரே டயத்தில் வந்து கொண்டுறாதீங்களா. ஒரு ஆள் அடிக்கிறது இங்கே முடியாது உங்களுக்கு. கிளவி அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவன் கையில் துப்பாக்கி இல்லை. கிழவன் இங்கேருந்து வந்து டக்குன்னு துப்பாக்கி வச்சுருவான். எட்டு இந்த டப்புன்னு சுட்டுறாங்க. அவனை பின்னாடியிலேருந்து அடித்தா தான் உண்டு. பின்னாடியிலேருந்து அடித்தாலும் வந்து உடனே மண்டையில் அடிக்கணும். ஹெட்ஷாட் போட்டால் தான் நம்ம 30 செகண்ட் இருப்பான். கொஞ்ச நேரம் உடம்புல அடித்தா டக்குன்னு வந்துடுறான். எக்ஸ்ட்ரீம் மோடில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் யாரையுமே காணும். இவ்வளோ நேரமாக நிற்கிறான். வாடி கிளவி எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச வந்து தொலையண்டி. கிளவி ஆளையே காணும். கிழவனை எங்கானு உள்ளே கீழே போய் தூங்கிட்டானா. கிழவா வந்து தொலைடா, தூங்கி தொலைஞ்சிட்டியாடா. கிளவி வரா, சுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரா காய்ஸ். கிளவியை சுட்டாச்சு. கிழவனை சுண்ணா. ஐயோ துப்பாக்கி வச்சு விட்டாயா, கொன்னுட்டாயா. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறி பார்க்குற, எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாவிகளா, கண்ணு தெரியாதவன் கிழவன் என்ன சுடுறாயா. கிழவன்ட்டு துப்பாக்கியை பிடுங்காத வரையும் நம்ம தப்பிக்க முடியாது. என்ன வேகம் வந்து பட்டுன்னு சுட்டு விட்டான். பொண்டாட்டியை கல்லால் அடித்ததுக்கு சரியான கோவம் வந்துட்டு கிழவனுக்கு. வேகமாக வந்து சரக்குன்னு சுட்டாயா. சுட்ட வேகத்துக்கு நம்ம மண்டையை போட்டோம். பாவிகளா, எத்தனை நாள் தானே நம்மளை கொல்லுவீங்க, கொல்லுன்னு கொல்லுவீங்க பிள்ளைக்கடா. சரி வாங்க போவோம். எத்தனை கொண்டாலும் நம்ம தானே செத்தாகணும். செத்துட்டோன்னு தெரியுது. மறுபடியும் அவங்க நம்மளை ஆவியாக்காமல் விட மாட்டாங்க பிள்ளைக்கு. பாவிகளா, எங்கடா நான் ஆவியோட மோசமான பேயாக இருக்கீங்களாடா. எங்கே தாண்டா போனீங்க? வந்துட்டான், ஓடு. சரி தப்பிக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே தப்பிக்கிறோம்டா. அவ்வளோப்பா தப்பிக்கிறதுல தப்பிச்சே தீரணும். இப்படியாவது வேகமாக ஓடு. 2 கல் இருக்குது முண்டிக்குள்ள இந்த வடக்கு. இதை எடுத்து ஒரே ஷாட்டாக அடிக்கணும்னு வச்சுங்க, தப்பிச்சிடலாம். ஆனால் ஒரு ஷாட்டு கூட அடிக்க முடியாது. அதான் பிரச்சனையே. பார்ப்போம் என்னான்ட்டு. வராங்களா? ஒரு வயலில் எங்கானும் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க பாருங்க. எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல. சல்லுன்னு வருவாங்க, போட்டு தள்ளுவாங்க. கிழவா வாடாடே கிளவி. 2 பேரும் எங்கே போய் தொலைஞ்சிங்க? யாராவது ஒரு ஆள் வர வேண்டியது தானே டக்குன்னு. 2 பேரும் ஜோடியாகவே சுற்றுறாங்க. செத்தும் ஜோடியாகவே சுற்றுவாங்க வாங்கல. அதேமாதிரி செத்து போயும் ஜோடியாகவே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஜோடியாக இல்லாமல் சிங்கிளாக வந்தாலும் டப்புன்னு அடிச்சு போடலாம். ஜோடியாகவே வருதுங்க. அது கிளவி என்ன வேகம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். வாமா மின்னல் தடான்னு அடிக்க பாருங்க. கிளவி அடித்தாச்சு. கிழவன் சுடுவானே கண்டிப்பாக. எங்கடா விட்ற? பாவி நுழைஞ்சா மட்டும் கிளம்ப விட்டுருவானடா. வெளில போடாடே, வெளில போய் அடி வாங்கி சாப்பிடா. நுழைஞ்சிக்கிட்டு இருந்தால் கிழவனுக்கு தெரியாதா? நீ வெளில போய் கிழவனை பார்த்துட்டு வந்துடு. கீழே வந்து கிளவி மண்டையிலே போடுவா. கிழவன் போகிறான் பாரு, குறி வச்சு ஆட்டுறா. பாவி குறி வச்சு அடிக்க சொன்னால் தப்பாக்கே விட்டுட்டியடா. அழகாக அடிச்சிருக்கலாம் மேடா. இன்றைக்கி கிளவி கொல்ல போகிறா தெரிஞ்சு போச்சு. இங்கே கிளவி மண்டையே காணும். கிளவி அநேகமாக வந்துடுவா. கிளவி கொஞ்ச நேரம் தான் நிற்கும். வந்துட்டான்னு நினைக்கிறேன். வரலை. கிளவி கையால் தான் இன்றைக்கி சாவுன்னு நினைக்கிறேன். சாவிடாடே
இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் சாக வேண்டியதுதான். கிளவி கையில் என்ன கிளவி வந்துட்டாளா? வரலையா? யாரையுமே காணும். சரி வாங்க பார்ப்போம். வெளில போய் கிளவி கையில் அடி வாங்கி சாகும். ஏய் எங்கடா போன மொட்டை மண்டையா? வந்து தூங்கி துப்பாக்கி வச்சோன்னா ஆட்டையை போட்டுக்கிடுவோண்டா. ஐயோ உன்னை அடித்து சாவடிக்க முடியாது இவ்வளோக்கடா. ஐயோ யார்டா இப்படி பண்ணுறாங்களே, என்ன வேகம் போகிறாங்க. உள்ளே நிற்கிறோம்ல, இப்போ வெளில வந்தோன்னா டக்குன்னு மண்டையில் அடித்து சாவடிச்சிடுவாங்க பாருங்களேன். ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெளில போனால் அடுத்த சைடை கொண்டுருவாங்க. ஆனால் எப்படி தப்பிக்கிறதே தெரியலையே. எக்ஸ்ட்ரீம் மோடெலாம் விளையாட போன உனக்கு ஈஸி மோடே பயமாக இருக்குது. இல்லை எக்ஸ்ட்ரீம் மோடா? சரி வெளில போய் சாவும் வாங்க கைஸ். வெளில போயிட்டு சரசரன்னு வேகமாக போனோம். கலையை பார்த்துட்டா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. கீழே குறிப்பா பாருங்க பயங்கரமா அடிப்பாவி. இன்னும் இவ்வளோ 8 கால் பூச்சி மாரி குனிகிற சாவடிச்சிட்டாயா. டே 4 கொண்டு வந்துட்டாங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலுங்கிற மாதிரி குனிஞ்சு கொண்டுட்டாலே. டே 4 வந்துட்டு அடுத்து டே 5 அடுத்து டெத் ஆக்கிடுவாங்க. மண்டையை போட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. இப்போ எங்கே போகிறது? மறுபடியும் அதே இடத்துலையே நின்று தான் தப்பிக்கணும். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்டா அண்ணா வேகம் வராங்களே, எங்கே போய் நுழையிறது? தப்பிச்செல்லாம் ஓட முடியாது, பின்னாடியே வந்து அடிச்சிடுவாங்க. இதுக்குள்ளே நுழைஞ்சுமா? சரி ஓகே, இதுக்குள்ளே நுழைஞ்சு பார்ப்போம். எங்கடா போனேன்? மொட்டை தலையா கீழே போட வேகமா. மொட்டை மண்டையிலா கிளவனைங்கானு கிளவியங்கானு. சரி வாங்க போயிட்டா. ரெண்டும் ஐயோ மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கீங்களே. அடா பாவிகளா, என்ன வேகம் போயிட்டுருக்காங்கய்யா. வாங்க நம்ம போவோம் வேகமா. சல்லுன்னு போ. என்ன இருக்குது? ஒரு துப்பாக்கி வச்சுட்டு போனாலும் போய் அடிக்கலாம். அதையும் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிழவன். நம்மளை எங்கே அடித்தாங்க? மாடையில் அடித்தாங்க. அங்கே தான் உண்டிகோல் கிடக்கும் உங்களுக்கு. உண்டிகோலை வச்சா மட்டும் அடித்து கிழிச்சிட போகிறோம். நம்ம கட்டில் கிழவன் தலவானில் கிடக்கு பார்த்தீங்களா? வாங்க எடுப்போம். கல் இருக்கா? கல் இல்லை. அப்புறம் எப்படி அடிக்கிறது? வழக்கமெல்லாம் அடிக்க முடியாது. ஐயோ வந்துடுவாங்க நம்மளுக்கு. சரி வேகமாக போவோம் வாங்க. இதை பியானா வாசிச்சுட்டு மேலே போனோன்னா இங்கே வருவாங்க. நம்ம அப்படியே குதிச்சு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கேருந்து வந்து அடிப்பாங்கன்னே தெரியாது. வாங்க போவோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சுற்றிட்டுருக்கேன். இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னே தெரியலையேங்கிற மாதிரி சுற்றிட்டுருக்கோமே. என்ன தான் பண்ணுறது? சரி பார்ப்போம். கிளவன் வரானான்ட்டு. கிழவனையும் காணும் கிளவியும் காணும். நேரமும் கிழவா கல் கிடக்கு. வாங்க போய் பார்ப்போம் என்னான்ட்டு. இந்த கல்லை வச்சு தான் நம்ம வந்து தப்பிச்சாகணும். ஒரு கல் கிடச்சிட்டு 3 கல் கிடச்சாலே தப்பிக்க முடியாது. ஒரு கல்லை வச்சு தான் தப்பிக்க முடியாதுன்னு எங்கடா நிற்கிற கிழவா? ஆளையே காணுமே. இந்த ஒரு கல் கிடக்கு. 2 கல் கிடச்சிட்டு கைஸ். 2 கல் கிடச்சிட்டு நம்ம அநேகமாக தப்பிச்சிருவோமா? வாய்ப்பில்லை ராசா. கனவு காணாத. எப்படி இருந்தாலும் உன்னை கொண்டுருவாங்க. அடப்பா நீயே இப்படி சொல்லலாமாடா? என்னடா இப்படி பண்ணுற? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? என்னம்மா ஐயோ. சரி வாங்க பார்ப்போம். என்ன யாரையுமே காணும். கிழவனையும் காணும் கிழவியும் காணும். வந்தாலும் சல்லுன்னு வராங்க. யாராவது ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கீழே, ஒரு ஆள் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு ஆள் மாடியிலேருந்து வந்தாங்கன்னா ஈஸியாக சாப்பிடிச்சு போடலாம். 2 பேரும் ஜோடி போட்டு வராங்க. இவ்வளோ வேகமாக வந்து நம்மளை கொண்டு போகிறாங்க. யாரா கிழமை எங்கடா இருக்கான்? வந்துட்டானா இல்லையா? பக்கனுங்குது கைஸ். திறந்து பார்ப்போம். திறந்த சத்தத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரவே இல்லையே. கதவு வேறு மூடியிருக்கு, திறக்காமல் இருக்குது. கதவு திறந்துருந்தாலும் டக்குன்னு வராத பார்த்து சுடலாம். ஐயோ வந்துட்டான்ப்பா. சுட்டுவானே டக்குன்னு சுடுறாடே. ஆடாப்பா குறி வைக்கிறதுக்குள்ளே உன்னை கொண்டுட்டானடா. ரத்த கலரியாச்சு. டே 5 லாஸ்ட் டே. நமக்கு தான் இது லாஸ்ட் டே, அவனுக்கு இல்லை. நம்மளை நாளைக்கு லாஸ்ட்டாக புதைச்சிடுவாங்க இவளுக்கு. வாங்க வழக்கம் போல் நம்ம போவோம். வேறு வழியே கிடையாது. தப்பிச்சாகணும். ஆனால் முடியாதுன்னு தெரியும். 3 கல் இருந்து அடி வாங்கி செத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் தான். வேறு யாருமே இதுமாரி அடி வாங்கியிருக்க மாட்டாங்க கிராண்டியில். 3 கல் இருக்குது, கையில் உண்டிகோல் இருக்குது, ஆனால் அடிக்க முடியல. எப்படி? அதுதான் கைஸ் எங்கள் ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இனிப்போ வழக்கம் போல் இங்கே வந்து திரும்பி வந்து அடிச்சு விடாதீங்களா? வேகமாக போவாங்க பாருங்கள். இப்போ சல்லுன்னு போயிட்டாங்களா? வாங்க நம்ம மேலே போவோம். மேலே போகணுன்னா சல்லுன்னு இது மாதிரி ரயில் போகிற மாதிரி இருக்குது. சல்லு கூச்சிக்கு கீழே போயிட்டு மேலே கூச்சிக்குன்னு வந்துடுறாங்க. ஆடா பாவிங்களா. இதுக்காக நான் வீட்டுக்குள்ளே ஹெலிகாப்டர் இடம் எடுத்துகிட்டு போக முடியும்? என்னடா சட்டையை பண்ணுறீங்க? நல்ல வேலை கதவு திறந்தாச்சு. உண்டிக்குள்ளே எடுத்து அடிச்சோன்னா தப்பிக்கலாமா? இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க எங்களை? இந்த ஊர் இன்னுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? ஏண்டா
எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாம். அடா பாவிங்களா, வருவீங்களா வர மாட்டீங்களாடா? சீக்கிரம் வாங்கடா. ஆனால் ஒரு ஆளாக வாங்கடா, 2 பேரும் ஒன்றா வந்து இன்னும் கொண்டு கூடாதீங்கடா. டேய், ஒரு ஆளாக வந்தால் தான்டா சமாளிக்க முடியும். என்ன வேகம் வந்தால் எப்பட்றா சமாளிக்கிறது? அதுவும் ஒரு உண்டிக்கோலை கொடுத்துட்டு குறி வேறு பார்க்க தெரியாது. பார்க்க தெரியாமல் எப்பட்றா கரெக்டாக மண்டையில் அடிக்கிறது? ஹெட்ஷாட் அடித்தா தான் தப்பிக்க முடியும். அது ஒரு ஆளாக இருந்தாலும் டப்புன்னு ஹெட்ஷாட் அடிக்கலாம். 2 பேருமே வந்தால் எப்பட்றா ஹெட்ஷாட் அடிக்கிறது? டேய், யாராவது ஒரு ஆளாக வாங்கடா. டேய், லாஸ்ட்டேடா, இப்போயாவது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கடா. டேய், கொன்று புதைச்சிடாதீங்கடா. டேய், கொன்று முதலிட்ட போட்டுறாதீங்கடா. டேய், இப்படி இருந்தாலும் கொண்டு வாங்க போலக்கு. வந்துட்டாடா கிளவி. ஆடாப்பா, அப்போ கிளவி அடிச்சாச்சு. கிழமை நம்மளை சுட்டு போடுவானே பொசுக்குண்டு. கிளவியை கொண்டாச்சு. அட கல் இல்லைடா. டேய், ஏன்டா அப்படி அழிச்சாட்டே பண்ணுற? கிழமை சுட்டு போடுவான்டா. அடப்பாவி, சுட்டுவான்டா சீக்கிரம் கல்லுறா. அடப்பாவி, கல் சீக்கிரம்ன்றா, கிழமை வந்துடுவான்டா. நுழிஞ்சிக்கிட்டாடா. கிழமை வந்துட்டானா? வந்துட்டாங்க. இன்னும் எப்படி ஒத்த கல்லில் சுடுறது? கரெக்டாக மண்டையில் குறி வச்சாச்சு. அடப்பாவி போலடா. அவன் மட்டும் எட்டேருந்து குறி பார்த்தா டக்குன்னு அடிச்சு போடுறான். நம்மளால் குறி பார்க்க முடியல. எங்கடா அங்கே போகிற? கண்டிப்பாக கொண்டுருவான்டா. வேற எங்கேயாவது கல் இருக்கான்னு தேடுறா. பார்த்துட்டானா? ஐயோ, பின்னாடியே வந்து மண்டையில் அடிச்சு போடுவானே. பார்த்துட்டானா நான் தெரியலையே. சீக்கிரம் ஓடுறா. பார்க்கலையா? பார்த்துட்டானான்னு தெரியல. எடு. சீக்கிரம் எடு. சீக்கிரம் வேமா போ. சுட்டு போடுவான்டா. கிழவன் அழக்கானு. ஐயோ, சுட போகிறான்னு நினைக்கிறேன். நம்மளை தேடி வருவான் கண்டிப்பாக. சுட போகிறான் கைஸ். பாருங்க, சுட்டுட்டான்டா. அடிச்சிட்டான்டா. அடா பாய், கொன்னுட்டான் கைஸ். ஆடா பாய், நம்மளை வானத்துலேருந்து முதலைக்கு தூக்கி போட போகிறாங்க கைஸ். முதல்ல நம்மளை திங்க போகுது. ஆடா பாய், அதுக்கு நீ எல்லாம் போட முடியாது. அது கேட்டால் மொட்டை மாடி போய் சுட்டு. ஆடா பாய், முதலைக்கு போட்டாங்க. நம்ம சத்துட்டோம்.